கதிரேசன் இப்போ நெறைய உண்மைகள ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அதாவது நம்ம விஜய் ஆச்சு கூட பரவால்ல. நம்ம ரேணுகாவ வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. ஆனா கதிரேசனுக்கு அதாவது மொதல்ல வந்து அப்பா அப்படின்ற ஒரு ஸ்தானத்த குடுத்தது, நம்ம ரேணுகா அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ரேணுகா வந்து உயிரோட வந்துட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லி, அவரு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தாரு அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது, இப்போ கதிரேசனுக்கு பல உண்மைகள் தெரிய வரப்போகுது. அந்த ஒரு நேரத்துல உண்மையிலேயே எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு முட்டாளா இருந்திருக்கோம் அப்படின்றது, அடுத்ததா வந்து இந்த சுடர் வந்து ரேணுகா அப்படிங்கிற பேர்ல ஏமாத்துனது. இந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா, உண்மையிலேயே கதிரேசனால அத ஏத்துக்கவே முடியல. என் பொண்ணு உயிரோட இருக்கா அப்படின்ற மாரி இத்தன நாளா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உண்மையிலேயே என்னோட சந்தோஷத்துக்கு எல்லையே இருந்திருக்காது. நான் வாழ்நாள் முழுக்க இவ்ளோ சந்தோஷத்தோட இருந்திருக்கவே மாட்டேன். அதாவது ரேணுகா வந்து பொறக்கும்போது கூட நான் அவ்ளோ சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன். ரேணுகா உயிரோட திரும்ப வந்துட்டா அப்படிங்கிற மாரி சொல்லி, உண்மையிலேயே நான் அவ்ளோ சந்தோஷமா இருந்தேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, கதிரேசன் பயங்கரமா கதறி அழுறாரு. இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்காதது ஒண்ணு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே கதிரேசனோட இந்த ஒரு உணர்வுக்கு, அதாவது அவர் ஃபீல் பண்றதுக்கு எல்லாருமே மரியாதை குடுத்து தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சுடர், அதாவது அவ ஏமாத்துனா இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால உண்மையிலேயே கதிரேசன் செம்ம கோவத்துல இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இங்க தன்னோட பொண்ணு இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லி, எல்லாருமே ஆதாரத்தோட நிரூபிக்கும்போது, கதிரேசன் வந்து இல்ல இவ என் பொண்ணு தான். நீங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு தான் தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ரேணுகாவ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகாதீங்க. அவ என்னோட பொண்ணு தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ரொம்பவும் வந்து போலீஸ் கிட்டயே வந்து அதாவது கால்ல விழுந்து கூட கதறி அழுறதுக்கு அவரு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இங்க ஒரு சீரியஸான சம்பவங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் தான் கதிரேசனுக்கு பல உண்மைகள் தெரிய வரப்போகுது. அடுத்ததா வந்து உண்மையிலேயே எவ்வளோ பெரிய முட்டாள்தனமா நம்ம காரியம் பண்ணியிருக்கோம். அதாவது மல்லி அப்ப இருந்தே சொல்லிட்டு இருந்தா, ஆனா நம்ம எதுக்காக அந்த ஒரு விஷயத்தெல்லாம் கேட்கல? ஏன் நடந்துச்சு? எதுக்காக நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே! அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததா வந்து கதிரேசன் போலீஸ் கிட்ட இருந்து இந்த ரேணுகாவ, அதாவது இந்த சுடர காப்பாத்துறதுக்கு அவ்ளோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கதிரேசனால அத நம்பவே முடியல. அதுவும் இல்லாம இவங்க எல்லாருமே இப்போ ஆதாரங்கள் காட்டுறாங்க அப்படின்னா, நார்மலான சாதாரண ஆதாரங்கள் காட்டுறது கிடையாது அப்படின்ற மாரி கிடையாது. அதாவது இந்த சுடர் கிட்ட வந்து ஒரு ஃபோன் இருக்கு. அது ரகுவோட ஃபோனு. ரகுக்கும் இந்த சுடருக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கு. இவன் சுடர் தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ற மாரி இருக்கு. அதாவது ஆதாரங்கள் எல்லாமே இந்த சுடருக்கு அகைன்ஸ்டா இருக்கிற மாரி இருக்கு. ஆனா அத வச்சு மட்டும் இந்த கதிரேசன் இது தன்னோட பொண்ணு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்ல. உண்மையிலேயே இது எல்லாமே ஒரு ட்ராப்பு இல்ல வந்து ரேணுகாவ ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக இந்த மல்லி எல்லாம் அப்படி பிளான் பண்றா அப்படின்ற மாரி கதிரேசன் நினைக்கிறாரு அப்படின்னா, இங்க இந்த சுடர் மேல அவ்ளோ அதாவது என்னோட ரேணுகா அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அவர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய், மல்லி இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறதுக்காக, என் பொண்ண வந்து ரேணுகாவே இல்ல சுடர் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்ற மாரி சொல்லி, ஒரு பக்கம் போலீஸ் வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இதுக்கப்புறம் எல்லாமே வந்து நீங்க கோர்ட்ல வந்து பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாம இந்த கதிரேசன் வந்துட்டு போலீஸ்லாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா, இப்போ அந்த டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுன்னு எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடி வராங்க. இங்கேயே இருங்க சார் நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரேன். இப்ப ரீசென்ட்டா எடுத்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் இது. இது இந்த மல்லிய தான் பண்ணாங்க. ஆனா மல்லி எதுக்காக மறுபடியும் என் பொண்ண பார்த்து சுடர்ன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ் இருந்துட்டு சுடரோட உண்மையான ஃபோட்டோஸ், சுடர் வந்து இதுக்கு முன்னாடி எங்க இருந்தா? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? அவளோட கோல் என்ன? அவ வந்து யாரெல்லாம் ஏமாத்திருக்கா? இப்ப கூட யாரெல்லாம் ஏமாத்தி இருக்கா? இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலா போலீஸ் சொல்றாங்க. ஆனாலுமே கதிரேசன் நம்பவே இல்ல. அவரு அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட அவ்ளோ நம்புறாரு. ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட் வந்து இவங்க எடுத்தது கிடையாது. அதாவது சுடருக்கே அதாவது இங்க இருக்கக்கூடிய ரேணுகாவுக்கே தெரியாம, ஆ விஜய் அடுத்ததா வந்து ஆ நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா? மல்லியோட அண்ணன், இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணாங்க. மல்லி இவங்க எல்லாருமே தான் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அது ஃபேக் ஆகும்? இப்ப எடுத்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் இது என் பொண்ணு தான்றதுக்கு கன்ஃபார்மான ஆதாரங்கள் இருக்கு. என் பொண்ண இங்கிருந்து கூட்டிட்டு போகாதீங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ போலீஸ் கிட்ட இருந்து தன்னோட பொண்ண தடுத்து நிறுத்துறாரு. அதாவது ஜெயிலுக்கு இவங்க கூட்டிட்டு போறாங்க இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்க்கு. அங்க இருந்து வந்து தடுத்து நிறுத்துறாங்க. ஒரு பக்கம் போலீஸ் இருந்துட்டு
என்ன சார் நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க படிச்சவர் தானே! நீங்க பெரிய பிசினஸ் மேன் தானே! இப்போ இந்த இங்க இருக்கக்கூடியது ரேணுகாவா, சுடரா அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி, இந்த அதாவது இங்க இருக்கக்கூடிய சுடருக்கு வந்து அதாவது இவ தான் அப்படின்றது கன்ஃபார்மான ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு. அதனால எங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. கம்ப்ளைண்ட் இருக்கு. கம்ப்ளைண்ட் எல்லாத்தையுமே முடிச்சு, நாங்க வந்து விசாரணைக்கு தான் கூட்டிட்டு போயிட்டுருக்கோம். நாங்க ஒண்ணும் வந்து உங்க பொண்ண கொண்டு போய் ஜெயில்லலாம் அடைக்க போறது கிடையாது. இது விசாரணைக்கு போகும். அடுத்ததா கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்ல வச்சு பார்த்துக்கோங்க. உங்க பொண்ணு தான் அப்படின்றத நீங்க நிரூபிச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்க பொண்ண கூட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி போலீஸும் சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் விஜயோட என்ட்ரி வருது. விஜய வந்து பார்க்குறாங்க. அப்படியே "அப்பா கடவுள் வந்துட்டியாப்பா" அப்படின்ற மாரி சொல்லி. ஏன்னா இது கதிரேசன், அடுத்ததா சுடர், நிஷா இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, விஜய்க்கு இன்னும் உண்மை அதாவது இந்த சுடர பொறுத்த அளவுக்கு விஜய்க்கு எந்த உண்மையும் தெரியாது. அதே மாதிரி இந்த கதிரேசன் வந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு, "விஜய் இங்க பாருப்பா, இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தியா? உன் 2வது பொண்டாட்டி மல்லி இருந்துட்டு ரேணுகாவ வந்து அரெஸ்ட் பண்றதுக்காக இவ்ளோ பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்கா. எப்படியாச்சும் ரேணுகாவ காப்பாத்துப்பா." அப்படின்ற மாரி வந்து சொல்லி விஜய் கிட்ட இப்ப முறையிட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே விஜய்க்கு எல்லா உண்மையுமே தெரியும். பட் இருந்தாலுமே கூட இந்த கதிரேசனுக்கு, நிஷாவுக்கு இவங்க எல்லாருக்குமே உண்மைய புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக வேற ஆப்ஷன் இல்லாம இந்த மாரிலாம் வந்து விஜய் பண்ணும்படி ஆயிடுச்சு. இதுக்கு மேல சுடரால தப்பிக்கவே முடியாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுடர் ஜெயிலுக்கு போறத யாரெல்லாம் விரும்புறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.